இந்த கோவிலானது ராவணன் இலங்கையை ஆண்ட பொழுது ராவணனால் சீதை சிறை வைக்கப்பட்டதாக ராமாயணத்திலே சொல்லப்படுகின்றது. அவ்வாறு ராமாயணத்தில் சொல்லப்படுகின்ற இந்த இதிகாசத்தினுடைய வரலாற்று புகழ்மிக்க இந்த இடம் சீதை அசோகவனத்திலே சிறை வைக்கப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. அசோகவனம் என்பது இங்கு சுற்றி இருக்கின்ற இந்த காடுகளாகும். ஆகவே இந்த சீதை அம்மன் சிறை வைக்கப்பட்ட இந்த காடு அசோகவனம் என்று சொல்லப்படுகின்றது. இந்த வனத்திற்கு வந்த சீதை நீராடுவதற்காக இந்த அருவிக்கு வந்ததாகவும் சரித்திரம் சொல்லுகின்றது. ஆகவே அதன் அடிப்படையிலே அந்த அருவியின் ஓரமாக அமைந்திருக்கின்றது தான் இந்த சீதை அம்மன் என்று சொல்லப்படுகின்ற இந்த ஆலயம். உலகத்திலே ராமருக்கு பல கோயில்கள் இருக்கின்றன. ஆனால் சீதைக்கு இருக்கின்ற ஒரே ஒரு கோயில் இந்த சீதாயிலிய கோவில் என்பதை நான் இந்த நேரத்திலே நினைவு கூற விரும்புகின்றேன். இந்த கோவில் எங்களுடைய காலகட்டத்திலே நாங்கள் பராமரிப்புக்கு எடுத்த பொழுது மிகச்சிறிய ஒரு கோவிலாக இருந்ததை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. அந்த காலத்திலே இந்த வெள்ளைக்காரன் காலத்திலே இந்த பாதை அமைப்பதற்காக சீர் செய்யும் பொழுது பிடபிள்யூ என்று சொல்லப்படுகின்ற ஓவசியர்கள், பாதை சீர்திருத்துகின்ற ஓவசியர்கள் இந்த கோவிலுடைய அழகை கண்டு அல்லது இந்த கோவிலுடைய மகிமையை கண்டு இந்த இடத்திலே ஒரு சிறிய கோவிலை அமைத்து வழிபட்டதாகவும் சொல்லப்படுகின்றது. அந்த வகையில் ஒரு சிறிய கோவிலாக இருந்த இந்த கோவிலை கிட்டத்தட்ட 20-25 வருடங்களுக்கு முன்பு எங்களுடைய ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய பரிபாலன சபை பொறுப்பேற்ற பொழுது இந்த கோவிலுடைய அபிவிருத்தியை நாங்கள் கருத்தில் கொண்டோம். மிலேனியம் ஆண்டு என்று சொல்லப்படுகின்ற 26/1/2000 ஆண்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதற்கான பல உதவிகளை இந்தியாவிலிருந்து மோடி ஃபவுண்டேஷன் என்கின்ற ஒரு நிறுவனம் எங்களுக்கு பெரும் உதவியை செய்து கொடுத்தது. அது மட்டுமல்லாமல் கிட்டத்தட்ட 1000க்கு மேற்பட்ட இந்தியாவிலே இருக்கின்ற ராம பக்தர்கள் இந்த தலத்திலே வந்து பெரிய பஜனை நடத்தி இந்த கோவிலுடைய மகிமையை உலகிற்கு எல்லா இடத்திற்கும் எடுத்து காட்டியதும் நான் இந்த நேரத்திலே நினைவு கூற விரும்புகின்றேன். அதற்கு பிறகு மீண்டும் ஒரு கும்பாபிஷேகம் 2008 ஆண்டு நடைபெற்றது. ஆகவே இந்த 2 கும்பாபிஷேகம் 8 ஆண்டுகளிலே மீண்டும் ஒரு கும்பாபிஷேகம் நடைபெற்று இந்த கோவிலுடைய மகிமை இன்று மக்களுக்கு மிகவும் எடுத்துக்காட்டப்பட்டு வருகின்றது. அதன் அடிப்படையிலே இன்று பல்லாயிரக்கணக்கான மக்கள் இந்த பகுதியிலே வருகின்ற மக்கள் இந்த கோவிலுக்கு வருகை தருவதை மிகவும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் இப்பொழுது இன்று இந்த பதுளை நுவரெலிய பாதை சீர்திருத்தம் செய்யப்பட்டு வருகின்றது. அதன் போது இந்த பகுதியிலே வருகின்ற மக்கள் இன்று அதிகமாக இந்த கோயிலுக்கு வருகை தருகின்றதை நாங்கள் கவனிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த பகுதியிலே இருக்கின்ற மக்கள் இந்த கோவிலை வந்து பார்த்து இந்த கோவிலுடைய அருகாமையிலே இருக்கின்ற அருவியிலே குளித்து கோவிலிலே பூஜித்து இந்த பகுதியிலே இன்னும் ஒரு விசேஷம் என்ன இருக்கின்றது என்றால் அனுமான்ஜி, அதாவது ஆஞ்சநேயர் சீதைக்கு மோதிரம் கொண்டு வந்து கொடுத்து அந்த சாட்சி சொல்லும் பொழுது அதை சத்தியம் செய்ததாக இன்னொரு 5-6 கிலோமீட்டர் பக்கத்திலே இன்னொரு இடமும் இருக்கின்றது, திவ்ரும்பொல என்று சொல்லப்படுகின்ற இடம். இப்படி ராமாயணத்திலே சம்பந்தப்பட்ட கிட்டத்தட்ட 32 இடங்கள் இருக்கின்றன இந்த இலங்கை நாட்டிலே. இந்த 32 இடங்களையும் சரியாக நாங்கள் சீர்தூக்கி பார்த்து அந்த இடங்களையும் அபிவிருத்தி செய்து சீதாயிலிய இந்த கோவிலையும் இன்னும் அபிவிருத்தி செய்து இந்த வருகின்ற மக்களை கவரக்கூடிய ஒரு இடமாகவும் மக்களை நேசிக்கக்கூடிய அல்லது மக்களுடைய பக்தியை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு இடமாகவும் இந்த சீதாயிலிய கோவில் வளர வேண்டும் என்பது எங்களுடைய அவாவாகும். அதே நேரத்தில் இந்த பகுதியில் இருக்கின்ற மண் எடுத்து பார்த்தால் எல்லாமே கருப்பு மண்ணாகத்தான் இருக்கும். அதற்கு காரணம் உங்களுக்கு தெரியும், ராவணன் போரின் பொழுது ஆஞ்சநேயர் சுவாமி அவர்கள் இந்த தன் வாளால் இந்த பகுதியை நெருப்பு வைத்ததாகவும் சரித்திரம் சொல்லுகின்றது. அதன் அடிப்படையில் தான் நுவரெலியாவிலே இருக்கின்ற இந்த பகுதியிலே இருக்கின்ற மண் ஒரு கருப்பு நிறமான மண்ணாக இருக்கின்றதை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இதையும் இங்கிருக்கின்ற வெளிநாட்டு சுற்றுலா பிரயாணிகள் இந்த மண்ணையும் எடுத்து செல்லுகின்றார்கள், இந்த தீர்த்தத்தையும் எடுத்து செல்கின்றார்கள். ஆகவே இவ்வாறு ஒரு பிரபல்யமிக்கமான இந்த சீதாயிலிய கோவில் இன்னும் பல நூற்றாண்டுகள் சரித்திரம்
சரித்திரம் படைக்க வேண்டும் என்பது எங்களுடைய அவாவாகும். ஆகவே இந்த அசோகவனம் என்று சொல்லப்படுகின்ற இந்த வனத்திலே இருந்து இவ்வாறான ஒரு கோவிலை அமைத்து அதன் மூலம் இந்த கோவிலுக்கு எல்லா வகையிலும் உதவி செய்த நுவரெலிய வர்த்தக பெருமக்களை நாங்கள் இந்த நேரத்திலே மறக்க முடியாது. இந்த கோவிலுடைய ஒரு மகிமை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த கோவிலிலே தொண்டு தொட்டு இருந்த சில விக்கிரகங்கள் இங்கே இருக்கின்றது. அது சில விக்கிரகங்கள் பழுதடைந்தாலும் கூட நாங்கள் அதை பராமரித்து இன்று நல்ல முறையிலே வைத்திருக்கின்றோம். அதற்கு பிறகு பளிங்கு விக்கிரகங்கள் இங்கு இருக்கின்றன. அதற்கு பிறகு கிரனைட் விக்கிரகங்கள் இங்கு இருக்கின்றன. ஆகவே இந்த கிரனைட் விக்கிரகங்கள் மூலமாகத்தான் இங்கு நாங்கள் அபிஷேகங்கள் எல்லாம் செய்யப்படுகின்றது. ஆகவே இவ்வாறான ஒவ்வொரு கோவிலிலும் ஒவ்வொரு விதமான விக்கிரகங்கள், ராமர், சீதா, லக்ஷ்மணன், ஆஞ்சநேயர் போன்ற சுவாமிகள் இங்கு எழுந்தருளி இருக்கின்றார்கள். அதே போல இந்த பகுதியிலே இன்னும் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை சொல்ல வேண்டும். அசோக மரம் என்று ஒரு மரம் இருக்கின்றது. இது மிகவும் புனிதமான மரமாக இங்கு உள்ள மக்களால் மதிக்கப்படுகின்றது. இப்பொழுது நான் நின்று பேசிக்கொண்டிருக்க பின்னால் இருக்கின்ற இந்த மரம் பல வெளியூர் அல்லது உள்ளூர் பக்தர்கள் இங்கு வந்து தனது நேர்த்திக்கடனை வைத்து எங்களது காணிக்கையாக இங்கு முடித்து வைத்து போகின்றார்கள். ஆகவே இவ்வாறான இந்த மரமும் இன்று பல நினைக்கின்ற நூற்றுக்கணக்கான வருஷத்துக்கு மேலாக இந்த மரம் இங்கு காணப்படுகின்றது. இவையெல்லாம் இந்த கோவிலிலே ஒரு மிக முறையாக நடந்து கொண்டிருக்கின்ற விஷயங்களை பார்க்கும் பொழுது மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. அதாவது இன்று அந்த உள்ளே இருக்கின்ற பழைய விக்கிரகங்கள் அது எப்பொழுது இங்கு வைத்தார்கள் என்ற விஷயம் எங்களுக்கு தெரியாது. இது ஆதி தொட்டு இங்கு இருந்து வருகின்ற விக்கிரகங்களாகும். அண்மையிலே இந்த விக்கிரகங்களை நாங்கள் அகற்றும் பொழுது பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு பாவித்த சில்லறை காசுகள் காணப்பட்டது. அதுதான் இந்த அது ஒரு அத்தாட்சியாக நாங்கள் வைத்திருக்கின்றோம். அது எத்தனை நூற்றாண்டுகளாக இருக்கலாம், அது எங்களால் உண்மையிலே இப்பொழுது சொல்ல முடியாது எந்த காலம் என்று.